Hi everybody, welcome to all. இது உங்கள் இனியம் டிவியின் சினிக் வேஸ். இந்த ஷோ உங்களுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு? உங்கள் அன்பு தொகுப்பாளன் நான் உங்க செந்தில் வந்துட்டேன். சரி, நீங்க நம்ம ஷோல என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்பேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம ஷோ போற முதல் அழைப்பாளர். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க. ஹலோ. ஓகே, என்னன்னு தெரியல, லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக லைன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான சாங் வரப்போகுது. ஸோ இந்த சாங் வந்து கவனமாக வாட்ச் பண்ணி இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கேள்வி இருக்கு. ஸோ கமான் எவ்ரிபடி, ஆர் யூ ரெடி? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஆதவன் பிக்சர்ல இருந்து ரொம்ப அழகான சாங் பார்த்திருப்பீங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார், மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அப்புறமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார். சரி, இப்போ நம்ம ஷோ போற அடுத்த அழைப்பாளர் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் ரெடியா இருக்கு, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய், லைன்ல வந்துட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் பட்டுக்கோட்டையா? உங்க பேர் ரேவதி. டிவி வால்யூம் ஃபுல்லா குறைச்சிருங்க, டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. ஓகே, ரேவதி நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க சார்னு சொல்லுங்க, நான் செந்தில்னே சொல்லுங்க. உங்களுக்கு திருமணமாக எவ்வளவு வருடங்கள் ஆகுது? 10 வருஷம் ஆச்சு. சரி, உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? சினிமா நீங்க டெய்லி பாப்பீங்களா? பாப்பீங்க. அப்ப படத்துல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்களா? சரி, அழகர் சாமியின் குதிரை அந்த படம் பாத்திருக்கீங்களா? வேற கொஸ்டினா? சரி, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு பாத்தீங்களா? அந்த பாட்டு அந்த பாட்டோட மியூசிக், அதாவது அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? நானே சொல்லிட்டேன், அது நீங்க சொல்லுங்க பாக்கலாம். சரி, ஓகே. இப்ப அழகர் சாமியின் குதிரை அந்த படத்துல யாருக்கு தேசிய விருது கிடைச்சது? பார்த்தது இல்லையா? ஆன்சர் பண்ணிட்டு ஷோ பாருங்க, ஓகேவா? ஓகே ரேவதி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ வந்து அழகர் சாமியின் குதிரை அந்த படத்துல யாருக்கு தேசிய விருது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஓகே, அழகர் சாமியின் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து ரொம்பவே அழகான பாட்டு பார்த்தாச்சு. இந்த படத்துல யாருக்கு தேசிய விருது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன். அந்த படத்துல நடிச்ச அப்புக்குட்டி சார், அவருக்கு தான் தேசிய விருது கிடைச்சது. அவர் வந்து இந்த படத்துல ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார். இப்ப நம்ம ஷோ வரப்போற அடுத்த அழைப்பாளர். ஹலோ ஹலோ. யா, ஹாய். ஹாய் செந்தில். யார் பேசுறீங்க? ஷாலினி. ஷாலினி, எஸ். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க சூப்பரா ஷோ பண்றீங்க, ஆனா கொஞ்ச நாள் கனவு போயிடுறீங்க. அது அப்பப்போ அப்படிதான். ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க செந்தில்? ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷாலினி? சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கா உங்க ஜாப்லாம்? சூப்பரா போயிருக்கு. சரி, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. கேளுங்க. சோ நீங்க திரைப்படங்கள் எல்லாம் பாத்துருவீங்களா? எல்லா படமும் பார்க்க மாட்டேன், பாப்பேன். பாப்பீங்க. அழகர் மலை அந்த படம் பாத்திருக்கீங்களா? அழகர் மலை பார்த்தது இல்லையே. பார்த்தது இல்ல? சரி, அந்த படத்தோட ஹீரோயின் யாரு? ஹீரோயின், ஹீரோ குழு கொடுத்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லிடலாம். இல்ல, இது கொஸ்டின் வந்து ஆப்ஷன்லாம் இல்லவே இல்ல. இல்ல, நான் ஆப்ஷன் கேட்கலையே, கேட்கிறேன். சரி, ஹீரோ பேர் வந்து ஆர்கே. ஆர்கே. ஐயோ, எனக்கு அந்த ஹீரோயின் பேர் தெரியல, பட் எனக்கு யாரும் தெரியும். சரி, உங்களுக்கு கூத்துறேன். இதுல வந்து தாமிரபரணி படத்துல வந்து அவங்க, அதுதான் எனக்கும் தெரியும், தாமிரபரணி ஹீரோயின், நானும் பேர் தெரியாது. இதுக்கு மேல எப்படி நான் ஆப்ஷன் கொடுக்கறது உங்களுக்கு? நானு ஹீரோ பேர் கேட்டுக்க ஆர்கேன்னு சொல்லிட்டேன். அந்த ஹீரோயின் வந்து பானு. பானு கரெக்டா சொல்லுங்க, கெஸ் எல்லாம் இருக்க கூடாது. பானுதான். சாய்ஸே இல்ல. சாய்ஸே இல்ல. கிளிக் பண்ணிடலாமா? ரொம்ப நன்றி ஷாலினி, ரொம்ப அழகா பேசுனீங்க. பானு தான் அந்த படத்தோட ஹீரோயின். இப்ப அந்த படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் காலர் ஷாலினிக்காக ரொம்பவே அழகான பாடல் பார்த்தாச்சு. இப்ப அடுத்த அழைப்பாளருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான கொஸ்டின் காத்துட்டு இருக்கு, யாருன்னு பார்த்தலாம். ஹலோ ஹலோ. யா, ஹாய். யார் பேசுறீங்க? தாமிரபரணி பானு இல்ல, மதுரை வைகை ஆத்து பானு தான் பேசுறீங்க. எப்படி பானு?
மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. ஞாபகம் இருப்பீங்களா? 7 ஸ்டார்ஸ் பானு. ரொம்ப ஞாபகம் இருக்கு. 7 ஸ்டார்ஸ். சேனல் மாத்திட்டே வந்தேன். இந்தியன் சேனல் இன்னைக்கு தான் நானும் பார்த்து சரி என்னடா லோக்கல் சேனல் பேசுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராத்துல எஸ்டிடி போட்டு வெயிட்டிங் வச்சுங்க. சரி ஓகே. எல்லாம் உங்க மாதிரி பெரியவங்களோட ஆசிரியர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு. மதுரை மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க. எல்லாத்தையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அப்புறமா உங்களோட 7 ஸ்டார்ஸ் அக்கா அக்கா அண்ணா மொத்தம் சேர்த்து 7 பேர். அதனால 7 ஸ்டார்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க. சரி 7 ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேட்டதா சொல்லிடுங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்பவே கஷ்டமான கொஸ்டின் காத்துட்டு இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே பானு, அதாவது தெய்வ திருமகள் படத்துல நடிகர் விக்ரம் சார் வந்து எங்க வேலை பார்ப்பாரு? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். யோசிச்சு பதில் சொல்லுங்க. தப்பா சொல்லிட கூடாது. புரியல. ஒரு நாள் மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி இருப்பாரு. மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்கா? அவர் இருப்பாரு. அவர் ஆமா, அது வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. படம் சூப்பரா இருக்கும். ஆமா, வக்கீலா இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க வக்கீலா இருப்பாங்களா? வக்கீலா இருப்பாங்களா? வக்கீலா இல்ல. உங்ககிட்ட கேட்ட கேள்வியே அதான். தெய்வ திருமகள் படத்துல நடிகர் விக்ரம் சார் எங்க வேலை பார்ப்பாரு? வக்கீலா இருப்பாங்க, ஆனா அவங்க வேற. ஓகே, ரொம்ப நன்றி பானு கால் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்காக நல்ல சாங் வந்துட்டு இருக்கு. இந்த சாங் முடிஞ்சா இருக்கிற ஆன்சர் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். சாங் பார்க்கலாம். ராஜா கரியர். ஓகே, ப்ரீவியஸ் காலர் தாமிரபரணி பானு இல்ல, மதுரை வைகை அத்து பானு. பானு, ஓப்பனிங் எல்லாம் பயங்கரமா இருந்தது. 7 ஸ்டார்ஸ். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. உங்ககிட்ட என்ன கேள்வி, அதாவது தெய்வ திருமகள் படத்துல வந்து நடிகர் விக்ரம் சார் எங்க வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்டோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது வந்து சாக்லேட் ஃபேக்டரி அங்கதான் வேலை பார்த்தாரு. தென் வந்து லாயரா வர்றது வந்து நடிகை அனுஷ்கா. இப்போ நம்ம ஷோ போறப்ப அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ. ஹலோ. யா ஹாய். ஹலோ ஹாய். யார் பேசுறீங்க? காட்டுமன்னார்ல பரசுராமன். பரசுராமன், சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். பரசுராமன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஇ படிச்சிட்டு இருக்கேன். பிஇ படிச்சிட்டு இருக்கீங்களா? பிஎம்இ. எஸ். சரி ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு உங்க காலேஜ் லைஃப்லாம்? ஜாலியா போயிட்டு இருக்கு. எந்த இயர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபைனல் இயர். பரசுராமன், சொல்லுங்க சார். நீங்க படங்கள் எல்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? அந்த அளவுக்கு படம்லாம் விரும்பி பார்க்க மாட்டேன் சார். பார்க்க மாட்டீங்க? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? சிம்பு. சிம்பு. சிம்பு சார் படம் வந்துச்சுன்னா உடனே பாத்துருவீங்க. ஓகே பரசுராமன், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் சார். ஈசன் படத்தோட கொரியோகிராஃபர் யார்? அது ஒரு சாங் வந்து பயங்கரமான ஹிட் அந்த ஒரு பாடல். இந்த இரவுதான் போகுது போகுது அந்த சாங் தான் பயங்கர ஹிட். எந்த பாட்டு? எந்த பாட்டு? இந்த இரவுதான் பிடிக்குது பிடிக்குது சார். வந்த நம்ம வந்த அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு இருக்கு, பாத்துருக்கீங்களா? அந்த பாட்டு எனக்கு பிடிக்காது சார். இன்னொரு பாட்டு இருக்கு, இந்த இரவுதான் போகுது. சரி, அந்த படத்தோட கொரியோகிராஃபர் யார்? அதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். தெரியலையா? சரி, நான் கண்டிப்பா சொல்றேன். சரியா, நீங்க ஷோ பாத்துட்டே இருங்க. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ உங்களுக்கு அதே சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, பாக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ வித் மீ வாஸ்தில். ஓகே, இப்போ நம்ம ஷோ போற அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ. 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 யா ஹாய். மோஷன் பரங்கிபேட்ல பேசுறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மோஷன். மோஷன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12th படிச்சிட்டு இருக்கீங்க. படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கீங்க இப்பதான். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஸ்டடீஸ்லாம்? நல்லா தான். புரியல. நல்லா தான் போயிட்டு இருக்கு. மோசம், நீங்க எங்க இருந்து கால் பண்ணீங்கன்னு சொன்னீங்க? நான் பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டை எந்த மாவட்டம்? கடலூர். கடலூர். சோ உங்க ஸ்லாங் வேற மாதிரி இருக்கு. தென் நல்லா போயிட்டு இருக்கா? நீங்க வந்து 12th எவ்வளவு மார்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்ல இருக்கீங்க? 1100க்கு மேல. 1100க்கு மேல. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்க. அதுக்கு ஏஎம்டி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? தென் வந்து மோசன், உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, கோவா படத்தோட தயாரிப்பாளர் யார்? கேவி ஆனந்த். ஜேவி ஆனந்தா? கேவி ஆனந்த் இல்ல, தயாரிப்பாளர்.
கோவா 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 கோவாவா? கோவா படத்தோட தயாரிப்பாளர் யார்? தெரியலையா? சரி, ஆன்சர் பண்ற நீங்க ஷோ பாருங்க, சரியா? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு மோசின். கோவா படத்தோட தயாரிப்பாளர் யார்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்க எல்லாம் ஷோ பார்த்துட்டு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு அழகான படம் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். காலருக்காக ரொம்பவே அழகான படம் பார்த்தாச்சு. கோவா படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டோம். இதுக்கு சரியான பதில் அவர் வந்து தெரியலன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ரஜினி சாரோட இளைய மகள் சௌந்தர்யா அவங்க தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஷோ போற அடுத்த அழைப்பாளர். ஹலோ. ஹலோ. யா ஹாய். ஹாய். யார் பேசுறீங்க? மிஸ்டர் சாந்தி விஜய், ராமேஸ்வரத்துல இருந்து. பாண்டி விஜய். சாந்தி விஜய். ஓகே, பாண்டி விஜய் டிவி வேல்யூ ஃபுல்லா குறைச்சிடுங்க. மியூட்ல தான் வச்சிருக்கேன். குறைச்சிட்டீங்களா? குறைச்சாச்சு. ஃபுல்லா மியூட்ல வச்சிடுங்க. வச்சாச்சு. குறைச்சிட்டீங்களா? வச்சாச்சு. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். அந்த பக்கம் எல்லாம் மழையா இப்போ ராமேஸ்வரத்துல? இல்ல, மழை இல்ல, மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கு. இனிமேதான் மழை வரப்போகுது. வரப்போகுது. வர மாதிரி இருக்கு அந்த கிளைமேட் இப்போ. ஹலோ. இப்போ மழை வர மாதிரி இருக்கு. மழை வர்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். எவ்வளவு வருடங்கள் ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு? 6 years. 6 years ஆச்சு. திருமண வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி இருக்கு. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் இந்த படத்தோட இயக்குனர் யார்? இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிங்கதேவன். கரெக்டா தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஓரளவு தெரியும். ஓரளவு தெரியும் இல்ல, இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, ஆனா தெரியாது. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. சரி, உங்க கணவருக்கு ஒரு ஹாய். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகா பேசுனீங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க, சிம்புதேவன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கரெக்டா சொன்னாங்கன்னு தெரியல, பரவாயில்ல. ரொம்ப பாராட்டுற இயக்குனர். இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இயக்குனர் வந்து ஒரு படத்தை வந்து இயக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவரோட பேர்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் காலர் கால் பண்ணி ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சாங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஷோ போற இறுதி அழைப்பாளர் யாருன்னு பார்த்தரலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார். யா ஹாய். ஹாய் சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியில இருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுறேன். சிவராமகிருஷ்ணன் சார், நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இப்போ MBA முடிச்சிருக்கேன் சார், 2 வருஷம். ஓகே, நல்லா போயிட்டு இருக்கா ஸ்டடீஸ்லாம்? நல்லா போயிட்டு சார். சூப்பர். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி பண்றீங்க? புரியல. நீங்க என்ன பண்றீங்க சார்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது தெரியுது. சரி, ஓகே. உங்ககிட்ட கேள்வி இருக்கு, கேக்குதா? கேளுங்க சார். 1000ல் ஒருவன் படம் பார்த்திருக்கீங்கல்ல? படத்தோட இசையமைப்பாளர் யார்? ஜி பிரகாஷ். கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஓகேமா, ரொம்ப நன்றி. படங்கள் பாட்டெல்லாம் ரொம்ப பாப்பீங்க போல, கரெக்டா சொல்லிட்டீங்க. உடனே ஆன்சர் யோசிக்கவே சடனா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணது. இந்த 1 hour வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. நிறைய கால்ஸ் கால் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. சில பேர் வந்து தெரியல, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு சிறப்பு சொல்ல உங்க இடத்துக்கு பண்ண. சரி, till then bye from yours. Love you all and loving you. Sign out.